எல்லாருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் யாரும் நஷ்டமாகக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டமாகாமல் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சேனலை உருவாக்கியிருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. என்னுடைய சேனல்லேருந்து வர்ற வீடியோக்களை பார்த்துட்டு எது பண்ணாலும் அது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் பண்ணணும். இந்த வீடியோக்கள் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு விழிப்புணர்வு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் போட்டிருக்க வீடியோ. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுடைய ஓன் ரிஸ்க்லேயும் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஷேர் மார்க்கெட்டில் நல்ல அனுபவம் தெரிஞ்ச ஷேர் மார்க்கெட்டை பற்றி நல்ல தெரிஞ்ச அட்வைசர்கிட்ட நல்லா கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் கொடுக்கறது ஒரு மைல்டு ஐடியா தான் நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி தேதி 21/2/2025. இன்றைக்கி தேதி நிலைமையில் நிஃப்டியுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இன்றைக்கி நிஃப்டி 23,350 அளவுலையும் நிஃப்டி ஃபியூச்சர் 24,000 தாண்டியும் முடிஞ்சிருக்கு. இது எதை சொல்லுது அப்படின்னா, இந்த ஒரு வாரத்தில் இந்த 5 நாளில் கிட்டத்தட்ட நிஃப்டி 1000 பாயிண்ட் ஏறி மேலே வந்துடுச்சு. 22,000 இருந்து ரொம்ப தூரம் தள்ளி மேலே வந்திருக்கிறதால 22,000 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இப்போ நிஃப்டி எந்த இடத்த தேடிட்டு இருந்தது அப்படின்னா, இதுவரையிலும் 3 இடத்த தேடி இருந்தது. அந்த 3 இடம் என்ன அப்படின்னா, இது இந்த 6 மாத காலங்களில் நடந்தது. இந்த 6 மாத காலம் ரொம்ப இதுவரையில் நடக்காத ஒரு கரெக்ஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்தது. டிஃப்ரெண்ட்டான கரெக்ஷன் நடந்தது ஸ்டாக் மார்க்கெட்டில். கிட்டத்தட்ட இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிஃப்டி அதனுடைய பொசிஷனை இந்த 6 மாதமாக தேடிட்டு இருந்தது. அந்த பொசிஷன் எதை அது பொசிஷனாக தேடிச்சு அப்படின்னா, 24,000 26,000 ஒரு பொசிஷன், 22,000 24,000 ஒரு பொசிஷன், அடுத்தது 20,000 22,000 ஒரு பொசிஷன். இந்த பொசிஷன் லாங் டேர்முக்கான ஒரு பொசிஷனை அது தேடிச்சு. அதாவது இந்த 3 ரேஞ்சுக்குள்ளே தான் கொஞ்ச நாள் நிஃப்டி ஸ்டே பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்குது. அந்த 3 ரேஞ்சில் எதுன்னு எடுத்துட்டா, இப்போதைய நிலவரப்படி நிஃப்டி 22,000 24,000 ரேஞ்சுக்குள்ளே தான் கொஞ்ச காலம் நகர்ந்துட்டு இருக்க போகிறதா தெரியுது. இதை எப்படி என்னால் சொல்ல முடியுதுன்னா, என்னுடைய 18 வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் 22,000ன்ற ஒரு பொசிஷனில் இருந்து வேகமாக மேலே ஏறி நிஃப்டி 23,300 அளவில் வந்துட்டதால் இங்கே இருந்து குறைஞ்சி 22,000 போகிறதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகும். இப்படி குறைஞ்சி 22,000 நெருங்கி போக இன்வெஸ்டர்ஸ் வேறு அதிகமாக வந்துடுவாங்க. அதனால் 22,000 பிரேக் ஆகாமல் அப்படியே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நிலைமை எதை பேஸ் பண்ணதுன்னா, இப்போதைக்கு உலக அளவில் இருக்க நெகட்டிவ் நியூஸ்களை பேஸ் பண்ணது தான். ஸோ 22,000 அப்படின்றது இப்போதைய நிலைமைப்படி 22,000 பிரேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாய்ப்புகள் இனிமேல் குறைவு. இனிமேல் குறைய என்ன ஆகும்னா, இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சூழ்நிலையில் மார்க்கெட்டில் இருக்க நல்ல கம்பெனிகளில் அனாலிசிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மொத்த பணத்தையும் ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பிரித்து 100 தரமான கம்பெனிகளை செலக்ட் பண்ணி அந்த 100 கம்பெனிகளில் ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆவரேஜ் பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரி, எப்படி தரமான கம்பெனிகள் நம்ம தேடலாம் அப்படின்னா, மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த ஒரு ஷேரை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த நிர்வாகம் எப்படி இருக்குது, அந்த நிர்வாகம் திறமையான நிர்வாகமாக, அந்த நிர்வாகம் நேர்மையான நிர்வாகமாக அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த கம்பெனியுடைய ஷேருடைய புக் வேல்யூ என்னன்ற தெரிஞ்சுக்கணும். புக் வேல்யூன்றது என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியுடைய ஒரு ஷேருடைய இப்போதைக்கு அதில் இருக்க சொத்து மதிப்பு தான் புக் வேல்யூ. அடுத்தது அந்த கம்பெனி கடந்த காலங்களில் வியாபாரத்து மூலமாக ஒரு ஷேருக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
இப்போ எவ்வளோ சம்பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த பிஸ்னஸ் ரொம்ப காலமாக தொடர்ச்சியாக இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எதிர்காலங்களில் அதனுடைய லாப வரம்புகள் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும். இதை ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் இந்த கம்பெனியுடைய ஷேர் சீப்பாக இருக்குது, எந்த கம்பெனியுடைய ஷேர் சீப்பாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கம்பெனிகள் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்பயுமே நிறைய இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிகளில் நீங்கள் செலக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஆவரேஜ் கான்செப்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு 25% டவுனுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி வரக்கூடாது. நீங்கள் இன்வெஸ்டராகவே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் லோ ப்ரைஸில் வாங்கியிருக்கிறப்போ அதனுடைய லாப வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கிறதால உங்களுடைய கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கியிருக்க கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் க்ரோத் ஆகும். இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு ஐடியா தான். இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி உங்களுடைய அட்வைசஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, இன்வெஸ்டராக நீங்கள் வரணும். அடுத்தது கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, தேவையான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க அவங்க சொல்கிற ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கண்மூடித்தனமாக வாங்கக்கூடாது. ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியுடைய லாப வளர்ச்சி அதிகமாகணும், அந்த கம்பெனியுடைய புக் வேல்யூ அதிகமாகணும். இப்படிப்பட்ட கம்பெனியுடைய ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா தான் உங்களுடைய முதலீடு வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.